யாரு? யாரு? இடியட். ஹலோ. யா. ஓ, how are you? நான் நல்லா இருக்கேன். இன்னொரு 10 days இருப்பேன் கண்டிப்பா. I'll call you back. நேஹா, என்னாச்சு? எங்க இருக்க? அரவிந்த், ஏமா இப்படி ஓடி வர? என்னாச்சு? பாத்டப்ல ஒரு பொண்ணோட. just relax. இப்ப சொல்லு. ஒரு பொண்ணோட போனோம். பாத்ரூம்ல போனோமா? என்னமா உளறிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட போன நான் பார்த்தேன் அரவிந்த். ப்ளீஸ் என்ன நம்பு. நீ வந்து மேல போய் பாரு. அங்க இருக்க அரவிந்த். இல்ல நம்பு ப்ளீஸ். ஓகே அம்மா நம்புறேன். You have to believe me, okay? Okay. Just come. சரி. அரவிந்த், இந்த டப்லன்ஸ் தான் குபேர்னு வந்தது. ஏய், என்ன ஃபூல் பண்ணதானே விளையாடுற? இல்ல அரவிந்த், நான் அந்த பணத்தை பார்த்தேன். அந்த பணத்தை நான் பார்த்தேன் அரவிந்த், பார்த்தேன். இங்க எதுவுமே இல்லையேம்மா. ஓகே, நீ கதை ஏதாவது யோசிச்சிருப்ப. கற்பனை ஜாஸ்தியா நீ பயந்துருப்ப. ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். போய் குடிச்சு. ப்ளீஸ் பிலீவ் மீ. ஸ்னேகா, நீ இப்படி பயந்து என்னையும் பயமுறுத்தாத ப்ளீஸ். இல்ல அரவிந்த், என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாத. நான் குளிக்கிற வரைக்கும் இங்கே இரு. நீ குளிக்கிற வரைக்கும் நான் காவல் இருக்கணும், அப்படித்தானே? இதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்துல இருக்கானே? இந்த குறும்பு கொண்டு குறைச்சல இல்ல. ஆமா, போன் வந்ததுன்னு போனியே, என்ன ஆச்சு? அதுவா, ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிசினஸ் பண்ணலாமான்னு கேக்குறான். வந்த இடத்துலயும் பிசினஸா? சும்மா இருக்க மாட்டியா நீ? சும்மா எப்படிமா இருக்க முடியும்? வேலை செய்யாம இருந்தா போர் அடிக்கும். இப்பயே பாரு, ஏதோ வந்தோமா பொண்டாடிக்கு உடம்பு தேய்ச்சி விட்டோமா அப்படின்னா வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், போர் அடிக்காம இருக்கும். ஒண்ணும் வேண்டாம், எனக்கே 2 கை நல்லா தான் இருக்கு. இல்ல ஸ்னேகா, உனக்கு 2 கை இருக்கட்டும், இருந்தாலும் நான் பயமா இருக்குன்னு உன்னை இருக்க சொன்னது தப்பா போச்சு. நீ வெளியே போ. கெட் அவுட். அது இல்லம்மா. கெட் அவுட். ஓகே. ச்சே, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆண்டவா, மறுபடியும் அந்த பணம் வரணும். போடா. இதுக்கு போய் ஏமா இப்படி கத்துற? சும்மா உன்னை பயமுத்தலாம் தான். இடியட். ஏய் கீதா, என்னாச்சு உனக்கு? நேத்து தண்ணி கொஞ்சம் ஓவர் ஆச்சுன்னு கோவமா? மூஞ்ச பாரு. டாடி, நான் கேட்டா அப்படி முறைச்சு பாக்குற? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பின்ன என்ன?
உன் பார்வையே சரியில்லை, அதான் முறைக்கிறேன். என்னது? ஏன் பார்வை சரியில்லையா? இப்ப அப்படி என்ன தப்பா பார்த்துட்டேன்? அப்படியே பார்த்தாலும் என் பொண்டாட்டி தானே பாக்குறேன். என்ன பார்த்து நான் சொல்றேன், காலையில ஸ்னேகாமா குளிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது லிட்டரா விட்டுட்டு இருந்தியே ஜொல்லு, அத்த சொல்றேன். சரி, வாய கழுவு. அரவிந்த் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரி, அந்த பொண்ணை போய் நான் தப்பா பாப்பனா? அந்த பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வந்த பொண்ணுயா, பாக்குறதுக்கு முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். நாம தான் பார்த்து பொறுப்பா நடந்துக்கணும். இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு ஏடாகுடமா பாக்குறது நான் பார்த்தேன், கண்ணு ரெண்டு புடிங்க எடுத்துருவேன். ஜாக்கிரதை, மூஞ்சிய பாரு, திரும்பி போய் படியா. அடி பாவி, கெட்ட நேரம் ஒண்ணு இருந்தா ஒட்டகத்து மேல ஏறி உக்காந்தா கூட நாய் கடிக்கும்பாங்க. இன்னைக்கு எனக்கு கெட்ட நேரம் போல இருக்கு. அங்க என்ன நாய்க்கு ஏறி போறற? ஒண்ணு இல்லம்மா. ஐயோ ஏய் அரவிந்த், அரவிந்த், அரவிந்த் என்ன பண்ற? பார்த்தா தெரியல, இந்த அழகான காலை இன்னும் அழகுபடுத்துறேன். இந்தியாவுல புருஷங்கெல்லாம் பொண்டாட்டிய இவ்ளோ நேசிக்கிறாங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்தியால மட்டும் இல்லம்மா, எல்லா நாட்டிலும் இப்படிதான். ஹனிமூனுக்கு வந்த புருஷங்க இப்படி கண்ணாபின்னா லவ் பண்ணுவாங்க. ஹனிமூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லவ் எல்லாம் தீர்ந்துடும். அடப்பாவி, அதுக்கப்புறம் அடி உத சண்டை தானா? ரொமான்ஸ் இல்லைன்னா சண்டை தானா? இந்த மாதிரி சின்ன சின்ன சிலுமிஷ் எல்லாம் பண்றதுக்கு டைமே இருக்காதுன்னு சொன்னேன். நான் எதுவும் பண்ணாமலே கத்துறேன். ஏன் நீ ஷேவ் பண்ணல இன்னைக்கு? தாடி குத்துது இல்ல? அதான் கொஞ்சம் சோம்பேறித்தனம். காலையில் பண்ணிக்கிறேன். ஓகே? நோ நோ, இப்பவே ஷேவ் பண்ணனும். நானே பண்ணி விடுவேன். ஓகே? ஸ்னேகா, நோ நோ நோ. சொன்ன கேளு ஸ்னேகா. ஸ்னேகா வேணாம் வேணாம். சொன்ன கேளுமா. இப்ப எதுக்குமா? ஐயோ போச்சுடா, போச்சு போச்சு போச்சு. எஸ். நல்லா இருக்கு. பாத்து பாத்து வாவ், மெதுவா மெதுவா. I love this man. எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? இதே மாதிரி வாழ்க்கை பூரா உனக்கு நான் ஷேவ் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அரவிந்த். இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆசைதான். இன்னைக்குங்கிறது நம்ம கையில இருக்கு, நாளைக்கு எது வேணா நடக்கலாம். Don't talk rubbish. மேகம் கருக்குது ஜிங்கு சக்கு சக்கு சக்கு, மின்னல் அடிக்குது ஜிங்கு சக்கு சக்கு, இதயம் துடிக்குது ஜிங்கு சக்கு சக்கு சக்கு, சாரல் அடிக்குது ஜிங்கு சக்கு சக்கு சக்கு, மேகம் கருக்குது. ஐயோ Hi Raga. Hi Sneha. Hey. Long time here no see. So, how are you then? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுடி பார்த்து. How are you? We'll sit there. Come. என்னம்மா சுட சுட ஸ்வீட்டா? அரவிந்த், எப்ப பாரு விளையாட்டா? இல்லம்மா, சூடா ஸ்வீட் சாப்பிட்டீங்களே, அதான் கேட்டேன். ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது என்ன ஸ்வீட், அதுவும் சுட சுட? இப்ப கிஸ் பண்ணிட்டோம்ல, அத சொல்றாரு. ஆமா, அதுல சுடுறதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு பொம்பளைங்க கொடுத்துக்கிறீங்க, அப்ப ஃபயர் கொஞ்சம் சூடா தானே இருக்கும். அதான் நான். ஹலோ அரவிந்த் ப்ளீஸ், கிண்டல் பண்ணது போதும். ஓகே 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 ஓகே. இவன் என் ஃப்ரெண்ட். பேரு ராகா. எப்படி தெரியும்? அதாங்க எழுதி இருக்கேன். ஸ்னேகா, இந்த ஆள் ரொம்ப ஓவரா பேசுறாரு. யாரு, உன் ஹஸ்பண்டா? எக்ஸாக்ட்லி, ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். ஹாய். பேரு அரவிந்த். சரி விட்டுருங்க. பாத்தீங்களா, வந்த உடனே கன்ஃபியூஷன். ஒண்ணு பண்ணுங்க, இப்போ உங்க ஃப்ரெண்ட் கொடுத்தீங்களே, ஆமா, அது மாதிரி எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க. என்னது? ஹே, ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங்.